அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 19/8/2024 ஆவணி மாதத்தின் 3ஆம் நாள் திங்கட்கிழமை ஆவணி அவிட்டம் பௌர்ணமி. ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாள். அதுவும் இந்த வருடத்தில் அறிவியல் படி பார்த்தீங்கன்னா நிலவுக்கு பக்கத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த நிலவுடைய ஆற்றலை, சந்திர பகவானுடைய ஆற்றலை நாம் எளிதாக பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா சந்திரனின் அருளால நம் மனக்குறைகள் எல்லாம் தீரும். பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அருகம்புல் மாலை சாற்றுங்க. முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா செவ்வரளி மலர் சாற்றுங்க. அதை போல் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா வெல்லத்தை வாங்கி கொடுங்க. ஏழை எளியோர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இந்த நாளில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே எப்போ நேரம் கிடைச்சாலும் அரிசி பாத்திரத்தில் இந்த ஒரு முடிச்ச வைங்க. உங்களுக்கு பணம் மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பச்சை நிறத்தில் துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 1 ரூபாய் நாணயங்கள், 5 வசம்பு துண்டுகள், சின்ன சின்ன துண்டுகளாக 5 வசம்பு துண்டுகள், 5 பிரியாணி இலை, இதை ஃபுல்லாக வச்சு டைட்டாக கட்டி அரிசி பாத்திரத்தில் கொண்டு போய் வச்சுருங்க. இதில் இருக்கிற பொருட்களை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இது எல்லாமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள். அரிசி சந்திர பகவானுக்குரிய தானியம். இதை சேர்த்து வைக்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு சேர்ந்து வரும். 16 செல்வங்களும் தேடி வரும். பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொருட்களெல்லாம் பௌர்ணமி முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்த இடத்துலையே, அதாவது ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சுருங்க. நாணயங்களை கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அந்த துணியை இன்னொரு தாந்திரிக பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இன்று நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.